விஜய் எங்களுக்கு அருமையான அண்ணன். நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மூலம் எனக்கு கிடைத்த அருமையான அண்ணன். நேரடியாக பேசும்போது அன்போடு பேசக்கூடியவர். உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தது போல நானும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொள்கைகள் வரும்போது கட்சியின் நோக்கம் தெரிய வரும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி கொடுத்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நானும் சரி அல்லது நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான அண்ணன் என்று தான் சொல்வேன். பல முறைகளை நாங்கள் நேரடியாக பேசும்பொழுதும் அவர் அந்த அன்பொழுக பேசக்கூடியவர் தான். நீங்க நடிகராக பார்க்குறீங்க, நீங்க கட்சியோட தலைவராக பார்க்க, நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய அண்ணனாக நாங்கள் பார்க்கின்றோம். அவரும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கார். நேற்றே எங்களுடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் இளைஞரணி செயலாளர் சொல்லியிருக்கார். அவருடைய மக்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி அந்த வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கிறேன். கடந்த முறை கட்சி ஆரம்பிச்சு விஜயகாந்த் கூட திராவிடங்கிற வார்த்தை சேர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த திராவிடங்கிற வார்த்தை மிஸ் ஆயிருக்காரு கட்சியில. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கட்சி ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுடைய சொந்த விருப்புகள். யார் வேண்டாலும் ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி பெயர் வைப்பதும் அது அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய கொள்கைகள் எல்லாம் வரும்பொழுதுதான் அது எந்த அர்த்தத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது என்பது நமக்கு தெரியும்.